முந்தைய 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டங்களை தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என வீர வசனம் பேசி தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை பெறச் செல்லாத நீங்கள் இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன? தமிழ்நாடா? இல்லவே இல்லை, உங்கள் குடும்பம்தானே. ரெய்டை பார்த்து யாருக்கு பயம்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, அது கண்ணாடி. உங்களை பார்த்து நீங்களே ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அறிவாலய மேல் மாடியில் சிபிஐ ரெய்டு வந்தபோது கீழ் மாடியில் நீங்களும் உங்கள் தந்தையும் 63 தொகுதிகளை தாரை வார்த்த போது டேபிளுக்கு கீழ் தவழ்ந்து சென்றீர்களா, ஊர்ந்து சென்றீர்களா? எதிர்க்கட்சியாக கருப்பு பலூன் காட்டிவிட்டு ஆளுங்கட்சியாக வெள்ளை குடை காட்டினீர்களே, அப்போது தவழ்ந்து சென்றீர்களா, ஊர்ந்து சென்றீர்களா? எது ஸ்டாலினின் கை? அண்ணா பல்கலை வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் உள்ளிட்ட சுய விவரங்களோடு எஃப்ஐஆர் லீக் செய்த கை ஸ்டாலினின் கை. ஜாபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா தலைவனை அயலக அணி அமைப்பாளராக நியமித்த கை உங்கள் கை. ஞானசேகரன் முதல் தெய்வச் செயல் வரை சகல பாலியல் குற்றவாளிகளையும் அவர்கள் பின்னணியில் இருக்கும் சார்களையும் பாதுகாக்கும் கை உங்கள் கை. அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் உங்கள் கீழ் இருக்கும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் உயர்நீதிமன்றம் தாமதமாக வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்ற கை உங்கள் கை. தேர்தல் கூட்டணிக்காக மேகதாது முதல் முல்லை பெரியாறு வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்த கைதான் உங்கள் கை. 7.5% உள் ஒதுக்கீடு வந்தபோது ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத சூழலிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் 162வது பிரிவை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்டு மாநில உரிமையை நிலைநாட்டியவன் நான். அப்போது நீங்கள் ராஜ்பவன் வாசலில் அரசியலோ அவியலோ செய்து கொண்டிருந்தீர்களே, நினைவிருக்கிறதா? அதனால் மாநில உரிமையை பற்றி மாண்புமிகு அம்மா அவர்கள் வழிவந்த என்னிடம் பேச உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை தாரை வார்த்த நீங்கள் மாநில உரிமையை பற்றி எல்லாம் பேசினால் மக்கள் சிரிப்பார்கள். இதற்கெல்லாம் பின்னர் வருவோம். நான் கேட்ட கேள்வி என்ன? யார் அந்த தம்பி? உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் மிகவும் வேண்டிய நபர் என்று சொல்கிறீர்களே, ஈடி ரைடு என்றதும் ஏன் அந்த தம்பி நாட்டை விட்டே தப்பிச் சென்றார்? டாஸ்மாகில் தம்பி அடித்த கொள்ளையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பங்கு இருக்கிறதோ என்ற சந்தேகம் மக்களிடையே வலுவாக இருக்கிறது. உங்களுக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், வக்கு இருந்தால் அதற்கு முதலில் பதிலை சொல்லிவிட்டு மற்றதை பேசுங்கள். உங்களின் எல்லா மடைமாற்று பேச்சுக்களுக்கும் பதிலளிக்க நான் தயார். ஆனால் மக்களுக்கு ஓர் உண்மை தெரிஞ்சாகணும். மீண்டும் கேட்கிறேன், யார் அந்த தம்பி?